பிரைஸ் பி டு காட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான கர்த்தாவே, காலை வேளைக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலும் உம்மை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக கடந்து போகவும், கர்த்தர் தாமே இந்த நாளிலும் கூட தகப்பனே, நீர் எங்களுக்கு செய்த நன்மைகளை உம்முடைய வசனத்துக்கு சாட்சியாக சொல்லி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆட்கொண்டு உங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். அன்பினால் என்று அலங்கரியும், அன்பினால் என்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. சாவுக்கேதுவான எங்கள் சரீரங்களை உயிர் பெற செய்பவரே. சாவுக்கேதுவான எங்கள் சரீரங்களை உயிர் பெற செய்பவரே. சரீரங்களின் தீய செயல்களையே சாகடிக்க வாரும் ஐயா. சரீரங்களின் தீய செயல்களையே சாகடிக்க வாரும் ஐயா. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். அன்பினால் என்று அலங்கரியும், அன்பினால் என்று அலங்கரியும். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். மார்க் எழுதிய சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இன்றைய கிறிஸ்தவ வட்டாரத்தில் மார்க் 16-18 சொல்லப்பட்ட இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் செய்வதற்கு வல்லமை முகாம்கள், வரங்களை அளிக்கின்ற ஸ்தலங்கள் என்ற இடங்களுக்கு போய் பயிற்சி எடுத்தவர்களால் மட்டுமே அதை செய்ய முடியும் என்ற தவறான நம்பிக்கை நிலவி வருகிறது. இது மிகவும் தவறு. இதற்கென்று தனிப்பட்ட ஊழியர்கள் தான் இந்த காரியங்களை செய்ய முடியும் என்பது மட்டுமல்ல, இப்படிப்பட்ட விடுதலைகளுக்கு கூலி வாங்குகிறவர்கள் கூட இன்றைக்கு பெருகி கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். வேதம் என்ன சொல்கிறது பாருங்கள். இவைகள் யாவும் கர்த்தரை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்ட விசுவாசிகளால் இப்படிப்பட்ட காரியங்கள் தான் நடைபெறும் என்று வேதம் கர்த்தரிடத்திலே எதிர்பார்க்கிறார். இந்த 5 விதமான காரியங்கள் ஒருவரில் செயல்பட்டால்தான் அவர்கள் விசுவாசி என்கிறது வேதம். நமக்குள் கர்த்தர் துவைக்கின விசுவாசம் இருக்கிறதா என்பதை இந்த காரியங்களை நாம் செயல்படுத்துவதன் மூலம் நம்மை நாமே விசுவாசி என்று உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் செய்யலாமே. இந்த நாளிலும் கூட இந்த வசனத்தில் 4ஆவதாக சொல்லப்பட்ட காரியமாக இருக்கிற சாவுக்கு எதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது என்று சொல்லப்பட்ட இந்த ஒரு வார்த்தை எப்படியாக ஒரு வாலிபகனுடைய வாழ்க்கையில் நடந்தது என்பதை சாட்சியாக கேட்போமா? மரித்த லாசர்வை 4 நாளைக்கு பிற்பாடு உயிரோடு எழுப்பின ஆண்டவர் தானே. எனவே இந்த நாளிலும் கூட இந்த சாட்சியை நாம் கேட்போம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே எங்கள் சபையிலே ஒரு கத்தோலிக்க மார்க்கத்தை சேர்ந்த ஒரு ஆங்கிலோ இந்தியன் அந்த வகுப்பை சேர்ந்த ஒரு சகோதரி ஞானஸ்தானம் பெற்றார்கள். அவங்க ரொம்ப தூரத்தில் இருந்து நங்கநல்லூர் அந்த பகுதியிலிருந்து வந்து கொண்டிருந்தார்கள்.
அப்படி வந்து கொண்டிருந்தவங்க வேளையில் சில நேரங்களே அவங்க கூட அவங்களுடைய ரட்சிக்கப்படாத மகனும் மருமகளும் சபைக்கு வருவார்கள். இப்படி நடந்து கொண்டிருந்த அந்த நேரங்களில் ஒரு காரியம் நடந்தது. திடீர்னு ஒரு நாள் ஒரு மதிய வேளை ஒரு 3 மணி இருக்கும். அந்த வாலிப மகனை அந்த பிரண்டன் என்று சொல்லக்கூடிய அந்த வாலிப மகனை தூக்கி கொண்டு அவங்க அம்மாவும் குடும்பத்தார் எல்லாரும் அந்த மருமகள் எல்லாரும் வந்து சபைக்கு வந்தாங்க. மேலே அப்போ கூடாரம் இருந்தது. கூடாரத்துக்குள்ளே கொண்டு வந்து அந்த மகனை படுக்க வைத்தாங்க. என்னன்னு நான் கேட்டபோது, எங்கள் 2 பேர் கூட, அதாவது மாமியாருக்கும் மருமகளுக்குள்ளே ஏற்பட்ட சண்டைகளினாலே இந்த மகன் மன உளைச்சல் அடைந்து இவங்களை எப்படி சமாதானப்படுத்துகிறது என்பது தெரியாமல் இவன் விஷம் குடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன பண்ணணும் அப்படின்னு நான் கேட்டேன். இல்லை பாஸ்டர், இவனை கொண்டு போய் நாங்கள் அங்கே நங்கநல்லூரில் ஒரு ஹாஸ்பிட்டலில் சேர்த்தப்போ அவங்க இது வந்து விஷம் குடித்த கேஸாக இருக்கிறதுனால முதல்ல இந்த போலீஸ்க்கு இதை தெரியப்படுத்தி அதுக்கப்புறம் தான் நாங்கள் ஆக்ஷன் எடுக்க முடியும், ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டாங்க. அவங்க உள்ளே போய் ஃபோன் பண்ணுறதுக்குள்ளே நாங்கள் இவன் அப்படியே கைத்தாங்களா தூக்கிக்கிட்டு வந்து ஆட்டோவில் கொண்டு வந்துட்டோம். நான் இந்த சபைக்கு வர்றதுனால கர்த்தர் இந்த சபையில் நிறைய அற்புதங்கள் செய்கிறாரே, என் மகனுக்கு இறங்கட்டும் என்று சொல்லி நான் தூக்கிட்டு வந்துட்டேன். அதனால் நாங்கள் தப்பிச்சு வந்துட்டோம். தயவு செய்து என் பிள்ளை இதை காப்பாற்றுங்க ஆண்டவர்கிட்ட சொல்லிங்க. எனக்கு கெஞ்சி ஜபம் பண்ணி என் பிள்ளைக்கு உயிர் வேணும், என் பிள்ளைக்கு உயிர் வேணும்னு அந்த அம்மா கூச்சல் போட ஆரம்பித்தாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ நாங்கள் எல்லாரும் சபையில் மேலே அப்போ தான் ப்ரேயர் முடிஞ்சிருந்தது. உடனே நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை நோக்கி ஒரு காரியத்தை, அதாவது இன்றைக்கு வாசித்த இந்த வசனத்தை அன்றைக்கு நாங்கள் சொல்லி ஜெபிக்க ஆரம்பித்தோம். அப்போ நாங்கள் சொல்லும்போது, ஆண்டவரே, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன என்ற இந்த வசனத்தில் சாவுக்கு ஏதுவான யாதொன்றை கொடுத்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது என்று ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறீர். அப்போ விசுவாசிக்கிறவர்கள் தான். இப்போ இந்த தம்பிக்கு விசுவாசிக்கிறதுக்கு மிக ஸ்வரணே இல்லை. இப்போ உயிர் விடுற ஸ்டேஜில் படுத்து கொண்டிருக்கிறான். இவர் எழுப்பவும் முடியாது. ஆனால் சுற்றி இருக்கிற நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்கள் விசுவாசத்தினுடைய அடிப்படையில் இந்த மகனுக்கு நீங்கள் ஜீவனை கொடுங்க என்று சொல்லி அந்த மகனுடைய வேற ஒன்றுங்களால் செய்ய முடியும். இந்த மகனுடைய வயிற்றின் மேலாம் கை வைத்தாண்டவரே, இந்த வயிற்றுக்குள்ளே இருக்கிற எல்லா அந்த சாவுக்கு ஏதுவான காரியங்கள் எல்லாவற்றையும் நீர் வெளியேற செய்யும் என்று சொல்லி ஜெபித்த ஒரு 2-3 நிமிடங்களில் எல்லாம் நுரையாக அந்த மகனுடைய வாயிலிருந்து நிறைய காரியங்கள் வெளியே வந்து ஒரு அரை மணி நேரத்திற்குள்ளாக எல்லாம் வெளியேற்றப்பட்டதுனால, ஆண்டவருடைய கிருபையினால் எல்லாம் வெளிவந்ததுனால அந்த மகன் எழுந்து உட்கார கர்த்தர் கிருபை செய்தார். எந்த விதமான மருந்து மாத்திரை எந்த காரியம் இல்லாதபடி இன்றைக்கு நாம் வாசித்த இந்த வசனம் அந்த நாளிலே எங்கள் மத்தியிலே நிறைவேற நாங்கள் கண்டோம். எனக்கு அருமையானவர்களே, நாம் இறந்து போன பிற்பாடு நமக்குள்ளே பரிசுத்த ஆவி இருக்குமே, ஆனால் கர்த்தர் நிச்சயமாய் நம்மை உயிர்த்தெழுதலிலே நம்மை காணப்பட செய்வார் என்று, நம்மை உயிர்த்தெழச் செய்வார் என்று வாசிக்கிறோமே. எனவே அப்படி இருக்கும் பொழுது இந்த பூமியிலே ரட்சிக்கப்படாதவருடைய வாழ்க்கையிலும் கூட சுற்றி இருக்கிறவர்கள் ரட்சிக்கிறதன் மூலமாக, அந்த விசுவாசிக்கிறதன் மூலமாக ரட்சிக்கப்பட்ட மக்களுடைய விசுவாசத்தினுடைய அந்த ஒரு காரியத்தின் நிமித்தமாக கர்த்தர் அன்றைக்கு இந்த காரியத்தை காண கர்த்தர் கிருபை செய்தார். இன்றைக்கும் கூட இதற்காக தனிப்பட்ட ஊழியர்கள் தான் இருக்கிறாங்க. பிசாசு ஓட்டுறதுக்குன்னு தனியாக இருக்கிறாங்க. இப்படி தனிப்பட்ட ஊழியர்களை நாம் தேடாதபடி நமக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை நாம் பரிசோதித்து பார்க்கும்படியாக கர்த்தருடைய சமூகத்தில் இந்த காரியத்தை ஒவ்வொரு விசுவாசியும் செய்வோமே. ஆனால் நிச்சயமாக இன்றைய வசனத்தின்படி கர்த்தர் அற்புதங்களை நமக்காக செய்து முடிப்பார். நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, வார்த்தையில் உண்மை உள்ளவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன என்று தான் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்களே தவிர, ஆண்டவரே, இதுக்காக தனியாக ட்ரைனிங் எடுத்தவங்க என்று நீர் சொல்லவே இல்லை. ஒவ்வொரு விசுவாசியும் தனக்குள்ளே தெய்வம் துவைக்கின விசுவாசம் எவ்வளவு மேன்மையானது என்பதை புரிந்து கொள்ள வேண்டுமானால் இப்படிப்பட்ட காரியங்களை தைரியமாக உடைய சமூகத்தை விசுவாசத்தின் அடிப்படையிலே செயல்படுத்த கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. கிருபையாய் துவக்கப்பட்ட விசுவாசத்தை நாங்கள் சந்தேகித்து கர்த்தாவே, ஒரு நாளும் எங்களுக்கு நீர் கொடுக்கப்பட்ட நன்மைகளை இழந்து போகாதபடி இந்த மேன்மையான விசுவாசத்தை செயல்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும். தொடர்ந்து எங்களை நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. Thank you.